வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கொஞ்சம் என்ன பார்க்கணும்னா ஃப்ரீ ஃபயர் மேலே போயிடும். நம்ம இன்னைக்கு எப்படியாவது பிஆரில் டைமண்ட் 2 பார்க்குறது தான். எப்படியாவது போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு 3 நாள் ஆளக்கான ரெக்கார்டிங் கட்டு, ஆனால் வீடியோ போட்டுருவேன். அந்த வீடியோ வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம பிஆரில் ஸ்குவாட் தான் போட்டு போக போகிறோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இந்த வீடியோ லாஸ்ட்டில் என்னோடய யூஐடியை காமிக்கிறேன், வேணா இப்போயே காமிச்சுக்கிறேன், பார்த்துக்கோங்க. டக்குன்னு போயிடுச்சு, லாஸ்ட்டில் காமிக்கிறேன். சிவனை பாருங்களே, பறக்குறியா ஒரு மாதிரியா, ஹேக்கர் மாதிரியா எனக்கு இருக்கே. ஏய் ஹேக்கராடா நீனு, அந்த மாதிரி இருக்கா. நான் ஹேக்கராலும் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அவன் மட்டும் பறக்குறியான். நான் அவனுக்கு இது நெட்டு கட்டான்னு தெரில. நம்ம இந்த மேட்ச் பாயிண்ட் லீடர் ஆகி பூய் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அடிக்க முடியுமான்னு தெரில, ஆனால் பாயிண்ட் லீடராக கண்டிப்பாக ஆகுவான். நான் கண்டிப்பாக ஒரு மேட்ச்சில் போனால் கண்டிப்பாக நம்ம ஒரு 3 கில்லாவது அடிப்போம். டேய் இறங்கினோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, எப்பட்றா? S80 டீ எனக்கு என்னடா இதே வர மாட்டேங்குது. எக்ஸாம் ஏதாச்சும் அழிக்கிறேன். நம்ம ஷார்ட் அண்ட் ஃபைட் எடுத்தாகணும். ஆனால் பர்ஃபில் நான் உள்ள ஃபைட் எடுக்கிறீங்க. லாமி நஷ்டு போயிட்டான்டா சாரா. தான் இங்கே இருக்கான். ஊக்கம் போட்டுட்டு போவான். கண்டிப்பாக இங்கே இருப்பியா எங்கேயாவது. ஓகே, பக்கத்தில் தான் கைஸ் எங்கேயோ இருக்கான். நல்லது. அவங்களாம் கில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சாச்சு. இதுக்குள்ளே தான் குளோவால் போட்டு முடிச்சிருக்காங்க. செம்ம டேமேஜ். டி எப்பட்றா ஓசிக்கல் எடுத்துட்டான்டா. ஓகே, ஸ்டே பண்ணிவிட்டாங்க. சூப்பர்ரா. கண்ணோட ரீ பண்ணிவிட்டியா? நல்லது. எனக்கு அந்த குரோஸா நான் போய் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. சே, கவலையாக போயிடுச்சேப்பா. டேய் ஆனால் சண்டோய் கேரக்டரை வச்சுக்கிட்டு கொள்றாங்கடா. பீக்கில் முன்னே சண்டோய் கேரக்டர் இல்லாமல் பண்ணியிருக்கலாம். டே ஒரு கில் கிடச்சிருக்கணுன்ற நான் எப்படி? சரி, நான் குளோவாலாவது போட்டு அந்த கில்லையா கிளியர் பண்ணி. டீ ஒருத்தெல்லாம் 6 கில் எடுத்துனான்டா. ஐயோ. ஓகே ஐஸ், மேக் 10 இருக்குது. இந்த பேரல் கிடச்சா கூட ஓகே தான். ஏய் ஓகே,
போடு சாகு. ஓகே இங்கே இதுலேயே நான் கேட்டேன்டா. ஓகே ஒரு கில் கிடச்சிருச்சு. நான் முடிச்சு விட்ருக்கணும். ஓகே ப்ரோ பில்ல போய் மட்டும் போய் ரீவே பண்ணணும் ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ரீவே ப்ளீஸ் ப்ரோ. யாரா ரீவே பண்ணுங்க. ஓகே இவன் பக்கத்தில் வந்து இது இருக்குது வெண்டிங் மிஷின். போய் ரீவே பண்ணி விடுவானான்னு தெரில. பூரா எனிமீஸாக இருக்காங்க. இங்கே தான் நம்மளை போட்டான் இல்லையானே. சார்ஜ் பஸ்டர் வச்சுருக்கேன். இருந்தே நான் இருக்குல்ல. ஓகே ரீவே பண்ண விட்றியான். சூப்பர் ப்ரோ சூப்பர்ரா. கன் வாட்டர் ரீவே பண்ண விட்ருக்கான். மேலே போய் அவனை சும்மா விட மாட்டேன். மேலே தான் அரிப்பியான்னு நினைக்கிறேன். பாதுகாப்பா இல்லை மேலே இல்லை. 7 கிலோ எடுத்துட்டானே. இங்கே தான் நம்மளோட அந்த வெண்டிங் மிஷின் பக்கத்தில் தான் நம்மளுக்கு இது இருந்துச்சு. குரோசா குரோசா எவனும் எடுக்கலை. அந்த ஓசிகள் எடுத்தது. ஆனால் ஓசிகள் எடுத்ததாண்டா என்னால் தாங்கிக்கவே முடியல. அடுத்து இனிமே தேடணும். இங்கே எனிமே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இருக்காங்க. ஓகே மேலே இருக்கானா? டி கடுப்புடா ப்ரோ ரீவே பண்ண ப்ரோ. 8 கிலோ எடுத்துட்டாரு கைஸ். நல்ல பிளேயரு ப்ரோ. ரீவே பண்ண ப்ரோ. ஓகே எல்லாரும் கஷ்டப்பட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் மட்டும் தான் கைஸ் இருக்கேன். ரீவே பண்ணலன்னா அவ்வளோதான், டீம் காலி. சூப்பரா தலைவா. இங்கே எனிமே இருக்கான். டக்குன்னு அப்படி போடு. கண்ணோட எப்படி விட்டுருக்கேன். அந்த மேலே இருக்கிறவன் தான் கடுப்பு வச்சுக்கிட்டீங்க. அவனே போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பண்டா இல்லை இருக்காங்க. ஏய் லாங் கன் வேணும். அப்புறம் லாங் ஏய் தாம்சமே வச்சுருக்கிறீங்கடா. இதுதான் ஒருத்தன். இவனும் தாம்சமா? சரி இவனாவது. ஓகே இவன் நல்ல கன் வச்சுருக்கேன். ஓகே P90 ஸ்டேக் P90 ஏகே இருக்குது. ஆபத்துக்கு பாவனில் எடுத்து வச்சுக்கலாம். ஏகேயும் நல்லா தான் அடிக்கும். இப்போ நம்ம நேரம் கீழே போனோம். நான் மேலே இனிமேல் கடுப்பு வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக தான் நான் மெயினாகவே மேலே வந்தேன். கீழே போக நேரம் வந்துச்சு. ஆனால் கீழே போய் தான் ஆகணும். எப்பட்றா ப்ளஸ் கேட்டு கைஸ் பாட்டுமா தோற்று போயிட்டாங்க கைஸ். சரி அடிச்சிருக்கலாம்டா. ஓகே டைமண்ட் 2 போயிடுவோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இருந்தால் போயிருக்கலாம். 8 கிலோ அவனுக்குலாம் பயங்கரமாக ப்ளஸ் ஆகும் 80 அந்த மாதிரி. ஓகே நம்மளுங்க எவனா வந்திருக்கானான்னு பார்ப்போம். எவனா வரல நெக்ஸ்ட் மேட்ச்சை போட்டுருவோம். நம்ம எப்பயும் போல பீக்கில் தான் இறங்க போகிறோம். இதோடய அடிக்க முயற்சி பண்ணுவோம்.
லெட்ஸ் கோ டு பீக். ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக இருக்கும். இந்த வாட்டி நிறையா கில்லும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஜம்ப். ஓகே, நம்ம டீம்மேட் ஒரு மொத்த இனிமே இங்கே தான்டா. ஒருத்தன் அங்கிட்ட இறங்குறியா, இன்னொருத்தன் லெஃப்ட் சைடும் இறங்குறீங்க. ஓகே, நமக்கு வந்து இது கரெக்டு தான். இப்போ போய் பேரஃபில் தருவீங்க பாருங்களே. சாம்சங் கைஸ். இப்போ போய் எனக்கு அந்த மார்க் ஒர்க் ஆக மாட்டேங்குதுடா. ஓகே, நம்ம இந்த பக்கம் போவோம். கண்டிப்பாக இருப்பேன் அவனாது. ப்ரோ பார்த்து வாங்க ப்ரோ, முடித்து விட்டுற போகிறேங்க. ஏய், என்னையும் முடித்து விட்டுருப்பான்டா இப்போதைக்கு. ஓகே, ஏய் இப்போ நான் இல்லைன்னே இருக்கேனா? அப்படியே ரியா பண்ணிட்டு எப்பட்றா கைஸ் இவன் மட்டும் தான் கைஸ் இருக்கேன். இந்த மேட்ச்சை கொஞ்சம் கேவலமாக போயிடுச்சு. ஓகே ப்ரோ, நேராக போய் இங்கே போய் ரியா பண்ணும் ப்ரோ. இவனும் பெரிய போனால் அவ்வளோதான், முடிச்சு விட்டேன். இப்போ அதான் நிலமை. ரிவர்ஸ் சைடு தான் போய்கிட்டு இருக்கேன். சூப்பராக தெளிவா போய் ரியா பண்ணிடுங்க. நாங்கள் இனிமே இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாம். 3, 2, 1. பீக்கில் தான் இறங்க போகிறோம். இறங்க முடியுதான்னு தெரில. ஓகே முடியும். ஆனால் நம்ம இப்படியே நேராக போய் இறங்கினா போய் அடி வாங்கிட்டுனே வருவோம். நான் வந்து நம்ம போகிறோமே இங்கே லூட் டெஸ்ட். ஆமாம், இங்கே லூட் டெஸ்ட் போகிறேன்னு கரெக்டு. இந்த பெரிய வீட்டில் இறங்குவோம். எந்த கண் கிடச்சாலும் எனக்கு ஓகே தான். போகும்போது அடிச்சிடாதீங்கடா. சார்சன் கண் P90 இருக்கு. ஓகே லெட்ஸ் கோ. அது ஏசி ஐடியா கிங் பிசரா. ஓகே, அவனை 4 நம்ம ரியா பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அவன் தான் காலி தெரில. அவனா ரியா பண்ணிட்டான். நேர மேலே போய்ட்டோம். இங்கே ஏதாவது லூட் இருக்கான்னு பார்ப்போம். லூட் லூட் லூட். எல்லாத்தையும் ஒன்றும் கூட இல்லைங்க. ஓகே, எனக்கு SMG எனக்கு ஏஆர்எம் கிடைச்சா நல்லாயிருக்கும். A94 ஏகேவா? ஓகே, நம்ம இங்கே நல்லா லூட் அடிச்சுட்டு நேரம் இங்கே போயிடலாம். 2000 வந்து நம்ம அதை போய் எடுக்கலாம். 2000 கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதை எடுத்தா இல்லை, கிடைக்காது. இன்னும் வெறும் 50 என்னமோ. இனி ஸ்பாட்டர் 2 நம்பர் இருக்குது. 2 நம்பர் எங்கே இருக்கா? அங்கே இருக்கீங்க. பிரவீன் டிவி வந்திருக்காரு. அவருக்கு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். VSS எடுத்து வச்சுப்போம். இங்கே தான் இங்கே இருக்கேன். இந்த வீடை சுற்றி இல்லை. நினச்சேன் என்னடா இங்கே இந்த மாதிரி இருந்துச்சேன்னு. சாகு ஒரு கிலோ பாயிண்ட் டவுன் பண்ணிட்டேனா? நல்ல லூட் வச்சிருப்பியான். இவ்வளோ ஏகேவா டே? இதாடா பாயிண்ட் லீட்ரு. மெட்டின் நிறைய வச்சுருந்தியா. நல்ல நம்மளே தேடி வந்து அவனே அடி வாங்கிட்டு போயிட்டான்.
ஏய் மேலே போ. இப்படி போ. ஓகே நேரம் நம்ம மேலே போகலாம். ஏன்னா மேலே இனிமே இருப்பாங்க. எனிமி கில் பண்ண மாட்டோன்னே நான் போகிறேன். வேறு எதுக்கும் நான் போகல. நல்ல டேமேஜ் வந்தாலும் காலி. காலியாவே இன்னுக்குள்ள கிடச்சிச்சு. ஓகே ஓகே அவனும் காலி. நேராக கீழே போயிடலாம். கீழே போய் கீழே கிளியர் பண்ணிக்கலாம். அங்கே ஒருத்தன் வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தியா. பிஎஸ்எஸ்ஸே நம்மள்ட்ட இருக்கட்டும். கேர் எடுத்து வச்சுப்போம். பாயிண்ட் லீடர் கண்ணோட ரேப் நடுவோம். ஓகே அங்கிட்ட எனிமி இருக்கா. ஓகே கைஸ் 3 கில் கைஸ் பயங்கரமாக ப்ரெஸ் ஆகும். கண்டிப்பாக நம்ம இன்னும் கில் அடிப்போம். மேலே போனதுக்கு ஒரு கில்லு, அங்கிட்ட ஒரு கில்லு, ஆக மொத்தம் நம்மளுக்கு நிறைய கில்லு கிடச்சிருச்சு பீக்கிலேயே. ஓகே மேலே ஒருத்தன் பறக்கிறேன். நம்மளும் மேலே போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஏய் இப்படி போய் விழுந்துப்போம். ஏய் நம்ம மட்டும் தான் கைஸ் இருக்கோம். பேக் லெட்ஸ் கோ டு பேக். ஏன்னா நம்ம இந்த மாதிரி நேரத்தில் பேக் அடிச்சு தான் ஆகணும். கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ் இப்போ நம்மளுக்கு முக்கியமான நேரம் வந்துருக்கு. க்ரோஸாவா என்னது? இல்லை க்ரோஸா இல்லையா? ஓகே ஓகே போட்டுக்கலாம். அந்த பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தியா, இந்த பக்கம் இப்போ எண்ணிங்க இருக்கேன். பொறுமையாக போவோம். டேய் அதுக்குள்ளே என்ன நாக்காகிறீங்க? நல்ல டேமேஜ். இப்போ ஏறி போனால் கரெக்டாக இருக்கும். ஜோன் ஃபைட்டு போட்டு தான் ஆகணும். அங்கிட்ட ஒருத்தர் இருக்கேன். அவன் ஜோனுக்கு வந்து தான் ஆகணும். அவன் வரும்போது பார்த்துக்கலாம். ஒரு சேட் ஜோனில் வந்து மாட்டிக்கிட்டு வசமாக ஜோனுக்குள்ளே வந்து மாட்டிக்கிடுங்க. சேமாக தான் இருக்கான். இவன் கையில் தான் மேட்சே இருக்குது. எல்லாம் ரேப்னோடு மேலே உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதுதாங்க இவன் மேலே மாட்டிக்கிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் இன்னும் நம்மளுக்கு நல்லா ப்ளஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா டாப் 10 வரைக்கும் வந்துட்டோம். கீழே உதவி செத்துருவாங்க. ப்ளஸ் 41 ஓகே போன வாட்டியோட 2 அதிகமாக ப்ளஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் டைம் 2 5 கிலோண்ணா சூப்பர். ஓகே நம்ம பிஆர் தான் போக போகிறோம். ரெக்கார்டிங் கட் ஆகாமல் இருக்குது. அது வரைக்கும் எனக்கு நல்லது.
பீக்கில் தான் இங்கே எப்பயும் போல் இறங்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் உங்கள் 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நமக்கு ஐயோ நீ காட்டணும் நினச்சிக்கிட்டு இருக்கேன், காட்ட மாட்டேறேன். லாஸ்ட்டில் கம்மின்னு சொல்லி ரெக்கார்டு கட் ஆகிடுச்சுன்னா போச்சு. இந்த மேட்ச் முடித்தோம் நான் காட்டுறேங்க, கண்டிப்பாக காட்டுகிறேன். ஓகே, இந்த வாட்டியும் நல்லா போன மேட்ச்சு, நல்லா போனோம். கிளாக் டவரில் கூட இறங்கலாம், ஆனால் பீக்கில் தான் எனக்கு கில்லு நிறைய கிடைக்குது. சரி, சுற்றி குளோவால் போட்டுட்டு, அதுதான் என்னோட தப்பு, பெரிய தப்பு. ஏன்னா வேறு வழி இல்லை, நான் பின்னாடி வர தெரிஞ்சேன், அதுக்காக தான் நான் குளோவால் போட்டேன். டிஜி மரணம் தமிழ் பிளேயர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனால் நமக்கு தான் மைக் ஒர்க் ஆகாது. நான் தமிழ் பிளேயர்னு சொன்னால் கேட்காதுல்ல, நான் மைக் ப்ராப்ளம்னால கடுப்பாக இருக்குப்பா. போடு ஃபேமஸா, பரவாயில்ல. ஒரு கிலோ சூப்பர், ஏன்னே ஒரு கிலோனா நல்லது. நேராக போய் இது பக்கத்தில் போய் உட்காந்துக்கணும். ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ இந்த பைக் எடுத்துக்கலாம். சரி, உள்ள இங்கே இடத்துலையும் இனிமே இருக்காங்க. எனக்கு கன்று தாங்கடா, கன் ஹேவ் கன் எக்ஸாமிட் இருக்கு. இல்லை, 2 கிலோ. ஓகே, அப்போ MP40 P90 இருக்குது, P90 எடுத்துப்போம். எனக்கும் P90க்கும் நல்லா செட் ஆகுது. ஓகே, 2 கிலோ. எனக்கு ரோஸா இல்லைனா பேர்ஃபில் கிடைச்சா நல்லாயிருக்கும். 400 ரூபா கொடுத்து வாங்கலாம், ஆனால் வேணாம், நம்ம அதுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டி. ஓகே, கூட அப்புறம் திடீர்னு கீழே வந்து இது முடிச்சு விட்ருவியான். ஏன் இது இருக்க போய் அடிச்சுப்போம். ஓகே, 600 ரூபா சேர்ந்துருச்சு. லெட்ஸ் கோ. அதான் 600 டோக்கன் சேர்ந்துருச்சு. வாங்கலாமே வாங்காமல் யோசிக்கிறேன். இனிமே எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியணும். இந்த அது இடத்துல போய் நம்ம க்ரோஸ் வாங்கிக்கலாம். ஓகே, அங்கே இனிமே வச்சு போடுற மச்சி, வாண்டா மச்சி. நல்ல டேமேஜ், ஓடிடியா. 2 பேரையும் முடிச்சு விட்ருக்கலாம். 2 பேரும் மேலே இருந்தா இங்கே. ஓகே, ஊக்கம் போட்டுப்போம். கண்டிப்பாக மெட்கிட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. டீம் USP வச்சு அடிக்கிறான்டா. ஸ்டே கொண்டுரா, அடிச்சிடா. டி மேலே இருக்கான்டா கைஸ். இவனுக்கு நெட்டு கட்டு கைஸ், அதனால தான் அவனால் விளையாட முடியல. ஏன்னா நெட்டு கட்டு ஆனவங்கன்னா வருங்க. ஏன் உன்னோட மாட்டேன், பின்னாடி இன்னும் அடிக்க போறேன் பாருங்க. அந்த ஒத்தாலும் அடிச்சு விட்டேன். டிஜே மரணம் மட்டும் தான் இருக்காரு. டிஜே மரணம் 05 ஏ அப்பனோட ப்ரோ.
ரீஏ பண்ணலாம், ஆனால் ரீஏ பண்ணோட மாற்றியான். இது எவ்வளோ தூரம் இருக்குது? கம்மியாக தான் இருக்குது. போய் ரீஏ பண்ணலாம், நான் ரீவே பண்ணோட மாட்டேன்டா. டிஜே மரணம் 05 ரீஏ பண்ண போகிறாரு. ஓகே லெட்ஸ் கோ. இந்த 145 மீட்டர் தான். ஓகே ரீஏ பண்ண போகிறாரு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. கண்ணோட ரீஏ பண்ணியோட நல்லாயிருக்கும். இங்கே நேரம் பீக்கு போகலாமா? யார் ப்ரோ நீ மெதுவாக போகிறேன்? ஓ இவர் மட்டும்னே இருக்காரு, அதை மறந்து. சூப்பர் ப்ரோ. ஓகே ஐயோ இன்னும் 57 மீட்டரா ப்ரோ? பார்த்து போங்க ப்ரோ. ஓகே சூப்பர் ப்ரோ. ரீஏ பண்ணோடு போகும். இன்னொரு ரீஏ பண்ணா சாகாமல் என்ன 2ஆம் நம்பர் வந்து ரீஏ பண்ணிடல. டிஜே மரணம் தேங்க்ஸ். க்ளோஸாக கிடைக்கும். அப்போ என்ன இங்கே இறங்குவா? ஓகே ஏர் ட்ராப் எவனும் எடுக்க. ஓகே ஒருத்தி எடுக்க வரியா? நம்ம எடுக்க விட மாட்டோமே. க்ளோஸா எஸ்விடி. ஓகே சூப்பர். அப்போ லான்ச் பார் சூப்பர். எஸ்கேப் ஆனாலும் ஈஸியாக ஆகலை. எஸ்கேப்பா? எஸ்விடி பயங்கரமாக டேமேஜ் பண்ணோம். ஏற்கனவே நம்ம 2 கில்லு. இது கேன்சல் பண்ணி விட்ருவோம். அந்த ஏர் ட்ராப் வேணும் லூட் அடிக்கிறேன். இன்னும் நான் ஒரே ஒரு அழுத்தி இப்படி பிடித்தா 2 பேரும் காலி. ஓகே 2ம் காலி. இன்னொருத்தன் நீ முடிச்சு விடு. ஓகே சூப்பர் கைஸ். எஸ்விடியாக இருக்கட்டும், ஆனால் ஸ்லோவாக சுடுது. ரோஸா கிடச்சா ரோஸாவே எடுத்து. எஸ்விடி வையே இருக்குது. எஸ்விடி சும்மாவே பயங்கரமாக டேமேஜ் பண்ணு. எஸ்விடி வையெல்லாம் சும்மாவா? ஓகே ஒருத்தர் இங்கே இறங்குறியா? ஓகே 5 கில்லு. ஓகே மென்கிட் போட்டுப்போம். ஓகே இப்படி ஓடுறியா? டேய் க்ளோவால் போட்டேன்டா. ஐயோ ஓகே பக்கத்துலேயே இருக்கேன். டேய் ஏன்டா? டிஜே மரணம் ரீஏ பண்ணோடு 5 கிலோ. நம்ம போனாட்டியோட இந்த வாட்டி அதிக கிலோ. நம்ம லாஸ்ட் 9 பேர். பூய் அடித்தா ப்ளஸ் ஆங்கைஸ் அப்படி. ஓகே சோனுக்கு போகிறாரு ப்ரோ. போய் ரீஏ மட்டும் பண்ணி விடு ப்ரோ. ப்ரோ இங்கே போய் ரீவே பண்ணிவிட்டா காலி தலைவர். செத்துருவேன் நினச்சேன். லாஸ்ட் 5 பேர். 5 ஒரு ஃபுல் ஸ்குவாடையும் ஒரு ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு தெரில. ஆனால் டிஜே மரணம் முடிவுண்டா அடுத்துடுறா. செஞ்சேன் ஸ்குவாடுன்னு நினைக்கிறேன். சண்டையே போட மாட்டேறாங்க. இல்லை ஸ்குவாட் இல்லை. ஓகே ப்ரோ அடிச்சிரு ப்ரோ. ஓகே ஒரு நாக் பண்ணுறாரு. ஓ ஏன் ப்ரோ இங்கேயே விட்ட? ஓகே அதை ரீஏ பண்ணி விட்டுருவேன். போச்சு கைஸ். ஜோன்லேயே அடி வாங்க போகிறேன். ப்ரோ இன்னும் 2 பேர் தான் கைஸ். அங்கே தான் இருக்காங்க இந்த 2 பேரும். போய் அடிச்சிருவாருன்னு ஒரு நம்பிக்கை. பார்ப்போம் அடிப்பாரா மாட்டாரான்னு என்று.
ஓகே, அவங்க வேற எங்கேயும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தலைவர் புத்திசாலித்தனமாக எங்கிட்ட வந்துட்டாரு. அப்புறம் அடிச்சிருவோம். ஓகே, 2 குளோவிலையும் ஒரு ஸ்டார். 1v2 கஷ்டம்தான் இருக்குது, பார்ப்போம். ப்ரோ அடிப்பியா மாட்டியா? அடிச்சிடலாம். ஓகே, லேண்ட்மைன் ஸ்டார் இந்த பக்கம் சுற்றி தான் வர பார்ப்பாங்க. இந்த லேண்ட் ஓகே செட். ஓ சரி, ஜோன் மெட்கிட் ஃபைவ் தான் போடணும்னு நினைக்கிறேன். மெட்கிட் இருக்கான்னு வேறு தெரியல. டிடி எங்கேயோ இருந்து அடிக்கிறீங்கடா. ப்ரோ அடிச்சிரு ப்ரோ. தோத்துருவோம். ஓகே ப்ளஸ் டே எப்படின்னா ப்ளஸ் 41 என்னடா இது? சரி யார் அதி? ஓகே டைமண்ட் 2 சூப்பர். லெட்ஸ் கோ டு டைமண்ட் 3. நம்ம தான் அதிக டேமேஜ் கொடுத்துருக்கோம். டிஜே மரணம் டீமே போயிருப்போம். சா பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். டக்குன்னு நான் க்ளோவால் போட்டிருக்கணும். ஓகே நம்ம டீம்மேட்டை கூப்பிடுவோம். ப்ரோ இருங்க ப்ரோ. அடுத்த வாட்டி வேறு கேரக்டரை மாற்றணும் கைஸ். எனக்கு இதே நல்லா தான் இருக்குது. ஆனால் வேறு கேரக்டர் மாற்றினா தான் எனக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ போய் ஃப்ரெண்ட் இது கூப்பிட்டு வர்றேன். ஓகே வெயிட் பண்ணுறோம். ஓகே நம்ம எப்பயும் உள்ள பீக்கில் தான் நம்பிக்கிறோம். லெஸ் ஜம்ப். இந்தியில் என்னென்னமோ போடுறீங்க. லெஸ் செலிப்ரேட்டி என்னென்னமோ போடுறீங்க. தான் அந்த சகார் கிங்குன்னு பேரை வச்சுட்டு ஒழுங்காக சொல்கிறேன்னான்னு தெரில. ஆனால் எனக்கு அந்த மாதிரி தான் வாயில் வருது. ஓகே நம்ம டீம்மேட் எல்லோரும் இங்கே தான் இருங்கிறாங்க. வீரனாக இருப்பாங்க போல். நம்மளாம் வீரன்னு காண கொடுக்க மாட்டீங்களா? அப்பாடி மேக் 10 கிடச்சிச்சு. MP5 லாங் ரேங்கன் பர்ஃபில் டீ டஸ்ட் மிஸ்ஸு. ஓகே நாக்குடாவேன். கில்லை கிளியர் பண்ண முடியாது. அங்கே மேலே இருக்காங்க. கில்லு கிளியர் பண்ணல. ஓகே வாடா 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 வாடா. ஓகே எஸ்கேப் ஆயிடுவோம். ஹெல்த் வேறு இல்லை. மெட்கிட பொடி அந்த சகா டெங்கு மட்டும் தான் நம்ம டீம்மேட் இருக்கான். அப்புறம் நான் காட் லெவல் வந்து காலி. காட் லெவல்னு பேர். ஆனால் பேருக்கு ஏற்றமாக விளையாட மாட்டானே. ஓகே இந்த கல் நம்மள்ட்டு இதான் இப்போ கிடைக்கும் பாருங்க. ஹெல்த்து கம்மி தான், அடிச்சிடலாம். ஓகே கிளியர் பண்ணு. ஊக்கம் போட்டுப்போம். ஏன்னா எப்போ வந்து வேணால் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே எங்கே டோக்கன் இருக்குது. டோக்கன் எடுத்து ஃபஸ்ட் ரெடி அப்படின்னு டீம்மேட்லாம். ஓகே அங்கிட்டேருந்து எவனோ அடித்தேன். இந்தா அங்கிட்ட இருக்கேன் பாருங்க. நான் க்ளோவல் போட்டுப்போம். டீம்மேட் ரெடியாக பண்ணுறதா அடிக்கிறதா? அடிப்போம். இல்லை கைஸ் வேணாம் ரிஸ்க்கு. ஓகே பக்கத்துலேயே ஒரு தெரிக்கான். இங்கே என்ன வெண்டிங் மிஷின் இருக்கா?
சாரி ப்ரோ, கன்னோர் பண்ணல, இந்த டோக்கன் இல்லை. ஓகே, மூணுக்குலா மேலே இருக்க கிளியர் ஆயிடுச்சு போல கைஸ். குளோவால் போட்டுப்போம். இங்கே இனிமே காட்டுறது இருக்குங்க. ஓகே, நம்ம பின்னாடி இனிமே ஜேம்ஸு காலி ஒரு ரீவே பண்ணி விடுவோம். ஃபஸ்ட்டுங்கிற ஒரு எனிமி இந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவனை தேடுவோம். கால் லெவலும் 3 கிலோ. அங்கிட்ட எனிமி இருக்கியாங்க. ஜேம்ஸு கொன்ன தாக்கு போடுற வந்துடுறேன். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, ஏடபிள்யூ இருக்கு வேணாம். ஓகே, மேலே கண்டிப்பாக இனிமே இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்மளால் அந்த பறக்கு இது எடுக்க முடியும். நம்ம இடத்துல மேலே போவோம். மேலே கண்டிப்பாக எவனா ஒருத்தர் இருப்பான். ஓகே, கால் லெவல் ஆய். ஓகே, ஆனும் 3 கிலோ, இவனும் 3 கிலோ. நல்லது, இது ஏற்றிட்டே போயிடுவோம். நாங்கள் எங்கேயும் இனிமே இருக்காங்க கைஸ், அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, நம்ம இன்னைக்கு டக்குன்னு வந்து இதாகிட்டோம். ஏசி ஐட்டியா? வேணாம்டா. இனிமே ஓகே, யாரும் சுட்டுக்கிட்டு இருக்கான். ஜேம்ஸ் வாடா. ஓகே, நம்மள்ட்ட சாரி பண்ண ப்ரோ. ஓகே, 4 கிலோ சாகு. ஓகே, சூப்பர் மிக்கெட் போட்டுப்போம். ஓகே, லெட்ஸ் கோ ப்ரோ, கமான். அந்த பறக்குது எங்கே இருக்குது? அது வாங்கினா மேலே போனால். ஓகே, இங்கே சூப்பர் மிக்கெட் இருக்குது. சூப்பர் மிக்கெட் எடுத்துப்போம். கைஸ், இந்த மாதிரி நம்ம நிறையா கில்ல அடிச்சிருக்கோம் ஆரம்பத்துலேயே. ஓகே, அங்கே இருக்க டோக்கன் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு க்ரோஸா வாங்கணும்னு தான் வாங்குவோம். நம்ம க்ரோஸா வாங்கலாம் கைஸ். நம்ம 400 டோக்கனுக்கு வாங்கினா மிச்சம் நம்மள்ட்ட 500 டோக்கன் இருக்கும். 1010 டோக்கனே இருக்குது. 1400 400 வாங்கிப்போம். சூப்பர் மிக்கெட்டு. ஓகே, லெட்ஸ் கோ. எவனோ மேலே பறக்கிற மாதிரியே இருக்கு. எவனோ மேலே பறக்கல, மேலே எவனோ இருப்பான். ப்ளஸ் மேலே எவனோ எனக்கு இருக்கிற மாதிரியே எனக்கு மைண்டு சொல்லுது. அதான் மனசுக்குள்ளே சொல்லுது, மேலே எவனோ இருக்காண்டா, போய் அட்றான்னு. பறக்கிறது இப்போன்னு எங்கே தான் நான் போய் தேடுறது? அது எங்கேயும் எனக்கு அதுக்குள்ளே பீக்கு வந்து ஜோனுக்குள்ளேயே போயிடும். கைஸ் அந்த சூப்பர் ஏர் ட்ராப் எவனோ லூட் அடிக்கிறியா? லூட்டாட அடிக்கிற லூட்டு காப்பிக்கிறேன்டா ஆப்பு. காலி டிடி கரெக்டாக க்ளோவால் போட்டுண்டா. ஓகே, ப்ரெஸ் பண்ணி போவோம்.
ஓகே இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறேன். லான்ச் பேட் கிடைக்குமா? அவன் அந்த மரத்துக்கு பின்னாடி என்னடா அது இப்போன்னு பார்த்து நமக்கு இது பாப்பு வைக்குது. ஏய் பரடா டீ டீ எனக்கு என்னடா இப்போன்னு போய் ஆகாது. ஆகாது எப்படியும் பண்ணிட்டு என்னமோ வேறு எதுக்குள்ளேயும் போயிடுச்சு. ரியா பண்ணோட்டு போங்கடா. ரியா பண்ணோட்டு போங்க. யாரா நீங்கள்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி மாட்டுறாங்கன்னு தெரில. அங்கே தான் இருக்க போய் ரியா பண்ணி விடலாம். சரி விடுங்க. சரி வேட்டி உள்ளனே இருக்கு. அங்கே போய் ரியா பண்ணுங்கடா. சரி இந்த இடத்துல கைஸ் எனக்கு ரொம்ப ஆக் ஆயிடுச்சு. ஆனால் அடிச்சிருப்பேன். ரியா பண்ண ப்ரோ ஃபாஸ்ட்டாக ரீவே பண்ணி விடு ப்ரோ. ஓகே இது எடுத்துட்டாப்புல. இது இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குது. பறந்து ரீவே பண்ண விடுவாங்க ப்ரோ. ரீவே பண்ண ப்ரோ. யாரா நீங்கள்? ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வயசு பறக்காது. இப்போ டேய் போய் ரீவே போட்டுருக்கேன்டா. டேய் 2 பேர்ட்டும் பயங்கரமான டோக்கன் இருக்குல்லடா. ரீவே ப்ளீஸ். ஓகே ரீவே பண்ணோட போறியான் அப்போ தான் நினைக்கிறேன். ஆமாம் ரீவே பண்ண தான் போறியான். பார்த்துடா. ஏய் ஜேம்ஸ் ஏன்டா ரீவே பண்ணிவிட்ட? செடி எவனையும் ரீவே பண்ணி விட்டேன். செத்துட்டியான் சொன்னுக்குள்ளே. ஜேம்ஸ் ப்ளீஸ்டா ரீவே பண்ணி விட்றான். இந்த வாட்டி ஒரு 3-4 கிலோ அடித்தேன். தெரில பார்க்கணும். ஜேம்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கான். ப்ரோ சோலோ தர போட்டு செத்துட்டியான். +17 என்னடா அது? 100 கிலோ அடித்தா +17 தானே. பட் இட்ஸ் ஓகே. பரவாயில்ல கைஸ். ஒரு 1 hour ஆகட்டும். ஓகே எத்தனை கிலோ பார்க்கணும்னு நினச்சேன் மரம். ஓகே கைஸ் கொஞ்ச நேரம் சிஎஸ் விளையாடுவோம். ஏன்னா சிஎஸ் விளையாட ரொம்ப நாளாக ஆச்சு. ஆனால் நம்ம கொஞ்ச நேரம் சிஎஸ் விளையாடலாம். அப்புறம் நம்ம வந்து திரும்பி டெசர்ட் ஈகிளில் ஒரு பிளேயர் ஆகியாச்சு. நான் இனிமேல் டெசர்ட் ஈகிள் தான். அண்ட் இப்போ டெசர்ட் ஈகிள் வந்து நான் பயங்கரமாக விளையாடுவேன். என்ன பாருங்கள். ஓகே இங்கே வரைக்கும் டே ஏன்டா நான் பண்ணி விட்டீங்க கைஸ்? நேரக்கட்ட நேரத்துக்கு ஆக் ஆகிடுச்சு கைஸ். ஓகே டக்குன்னு போய் இதெல்லாம் எடுத்துப்போம். டே ஊசிகள் எடுக்காதீங்கடா. ஓகே டக்குன்னு இதா பண்ணி போகிறேன். கிலோ போடு மெட்கிட்ட போடு. இப்போதைக்கு 1 கிலோ. மெட்கிட்ட 1 கிலோ ரொம்ப அவசரம்ப்பா. பஞ்சரி டேய் அடிச்சிடுறா ப்ரோ. அடிச்சிரு ப்ரோ. செம்ம டேமேஜில் இருக்கேன். அவ்வளோதான் அடிச்சிட்டாப்பேன். சூப்பர் ப்ரோ. ஓகே இப்போ நம்ம டெசர்ட் ஈகிளில் தான் எடுக்க போகிறோம். அகெயின் வந்து நம்ம டெசர்ட் ஈகிள் பிளேயர் ஆகிட்டோம். பாருங்க இப்படி ஒரு அடி அப்படியே அடி, இப்படி ஒரு அடி அப்படியே வெட்டு, அடி வெட்டு. லெட்ஸ் கோ கைஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெல் பண்ணி இருப்பீங்க அழைச்சிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இது 2-3 வாட்டி சொன்னால் தான் நீங்கள் பண்ணுறீங்க. எனக்கு இப்போ 209 சப்ஸ்கிரைப்லேயே இருக்குதுண்ணா. நம்ம வந்து 200 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். எப்படியா நான் வந்து
எப்படி அந்த சர்க்கரையை ரீச் பண்ணோம்? நீங்கள் ரீச் ஆக்கிறீங்க தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அது எல்லாமே உங்கள் கையில் தான் கைஸ் இருக்குது. இது எல்லாமே உங்கள் கையில் தான் கைஸ் இருக்குது. கத்தி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். பாருங்க வேஸ்ட் கன்று இருக்கும் போது இதில் போய் அடிக்கிறேன் பார்த்தீங்களா? அதான்டா காமெடி. அடுத்த மேட்ச் பார்த்துப்போம். இந்த மேட்ச் தோற்றுருவோன்னு தெரியுது. 1v1 பண்ண மாட்டியா? எப்படி 1v4? சே அடிச்சு போட்டாங்கப்பா. எமௌண்ட்டு போடுற மாதிரி எனக்கு தோணுது, ஆனால் தெரில. ஓகே டசடிகள் வாங்கிப்போம். சூப்பர். நான் இப்போ வேகமாக க்ளோவால் போடுவேன். எப்படின்னு டச்சு லேஸாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. க்ளோவால் தோடுமே ஒர்க் ஆகாது. ஓகே பிகியர் ரொம்ப நாள் விளையாண்டு சிஎஸ் விளையாடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஓகே ஓகே லெட்ஸ் கோ. கே गाइस க்ளோவால் போடுறா. டேய் சரியான டைம்டா. ஓகே கைஸ் இங்கேருந்து உன்னை ஒருத்தங்க குதிக்கிறியா? டீ போச்சுடா. 1v1 பின்னாடி இருக்கான்டா. நல்ல டைம் கொடுத்தேன்டா அவனுக்கு. போட்டுருவானோன்னு பயமாக இருக்கிறது. ஓகே அடிச்சிடுறியான்னு ஒரு நம்பிக்கை. பார்ப்போம். அடிச்சிட்றா தம்பி அடிச்சிட்றா. டே சாட்டுங்க வச்சிருக்கான்டா அவன். அடிச்சிடலாம்டா. ஐயோ போச்சே. டேய் ஐயோ உனக்கு போய் லைக் கொடுக்குறேன். டேய் எப்பயும் லைக் கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் லைக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். விடுங்க கைஸ். நீ அடித்தா அவனை நான் திருப்பி அடிக்கிறேன்னா என் பேரை மாற்றிக்கிறேன்டா. ஓகே டாப்ஸும் எடுத்து போட்டுருவோம். அப்புறம் ஹிந்திக்காரனே அவனும் இல்லை, ஆனால் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கான் ப்ரோ. எஸ் 1v4. ஏன்னா இங்கே டிமிட்ரி போட்டுருந்தேன். இங்கே ரிவ்யூ ஆகிருப்பியான் ஆகலை. ஐயோ டேய் பயங்கரமாக விளையாடுறாங்களா. ஒரு பக்கம் பார்த்தா கைஸ் முடியும் கைஸ். அடிச்சிடலாம் கைஸ். இனிமே பூரா பாட்டு தான் கைஸ். நம்மளால் முடியும். லோவால் ஒன்றும் வாங்கலை. கேஸ்கும் இங்கேருந்து. ஓகே நம்ம இந்த வாட்டி கேர்ஃபுல்லாக விளையாடணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். கேர்லெஸ்ஸாக விளையாண்டா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சொல்லிய முடிச்சிட்டாங்க. ஓரம் ஒட்டி போவான். எப்பட்றா இப்படி வருவேன் எப்படா கண்டுபிடித்தாங்க? ரெண்டு பேரும் நாக்கு. முட்டுட்டாங்க. ஜேம்ஸ் தமிழ் பிளேயர் கைஸ். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து அந்த ரெக்கார்டை ஆன் பண்ண மறந்துட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படியே போயிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிட்டோம். கைஸ் தமிழ் பிளேயர் தான் கைஸ். ஓகே இதை எடுத்துப்போம். லெட்ஸ்கோ. ஓகே திரும்பி ரெக்கார்ட் ஆன் பண்ண மறந்துட்டேன். சும்மா மறந்துக்கிட்டே இருக்கேன். ஓகே இந்த மேட்சோட வீடியோ முடிஞ்சிடும். ஓகே லெட்ஸ்கோ. லாங் ரேஞ்சில் இருக்கேன். ஓகே ஒரு நாக்கு. ஓகே கைஸ் டேய் டசரி எடுத்துப்போம்.
கைஸ். ஓகே முடித்து விட்டாச்சு. அமௌண்ட்டை போடுறேன். 2 கில்லு, ஒன்லி 2 kills. ஓகே நான் MP40 வாங்கிப்போம். ஓகே லெட்ஸ் கோ கைஸ். டக்குனு போடா. ஓகே சரியான உண்டாப்பு. ஏசியாக அடிக்க விட மாட்டாங்க போல. காலி. ஓகே பூயா. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் போட்டுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, கூட பெல் பண்ணி அழைச்சோம். பை கைஸ். பாய் பை 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 பாய் பாய்.